திருவள்ளூர் அருகே இறுதிச் சடங்கில் இருதரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரத்தில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருத்தணி அடுத்த தாடூர் காலனியைச் சேர்ந்த சங்கர் மற்றும் வஜ்ரவேல் ஆகியோர் ஆறுமுகம் என்பவரின் இறுதிச் சடங்கில் கூத்தாடியுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே கூத்து ஆடுவதில் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதையடுத்து இருதரப்பினரின் உறவினர்களும் ஒருவருக்கொருவர் இரும்பு கம்பி மற்றும் கட்டைகளால் தாக்கிக் கொண்டதில் 12 பேர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இருதரப்பைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய வடமாநிலத்தவர்கள் 7 பேரில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி அடுத்த கண்ணங்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழைய கோழிப்பண்ணையில் பல ஆண்டுகளாக வடமாநிலத்தவர்கள் சிலர் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் இரவு நேரங்களில் மட்டும் சொகுசு கார்களில் வெளியில் வருவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து போலீசார் அங்கு விசாரணைக்கு சென்றபோது சுதாரித்துக் கொண்ட 7 பேர் காவலர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து வாகனத்தின் மூலம் தப்பிச் செல்ல முயன்றனர். இதையடுத்து தப்பி ஓடிய 7 பேரில் 4 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். மதுரையில் நடிகர் விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களிடையே கடும் வார்த்தை சண்டை ஏற்பட்டுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்து வெற்றிகரமாக ஓடிய மங்காத்தா படத்தின் 13வது ஆண்டு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தும் வகையில் அஜித் ரசிகர்கள் மதுரை மாநகரம் பகுதிகள் முழுவதிலும் பல்வேறு சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். அதில் பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாம் கோட் என நீ நினைச்சாலும் அமையாது, கிங்மேக்கரிடா என்ற வசனம் இடம்பெற்றுள்ளது. விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி அடுத்த கட்ட பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களை வம்பிழுக்கும் வகையில் நோட்டீஸ் ஒட்டி வருகின்றனர். மேலும் உலகக்கோப்பையில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும் விடாமுயற்சியில் கிடைத்த மாபெரும் வெற்றி கங்க்ராட்ஸ் டீம் இந்தியா என்ற வசனங்களுடன் அஜித் ரசிகர்கள் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். செங்கல்பட்டு அருகே 5 வயது சிறுவன் பின்புறம் கையை கட்டிக்கொண்டு நீந்தி உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளார். படூர் ஊராட்சியைச் சேர்ந்த ரோஷன் என்ற சிறுவன் தன்னுடைய 2 கையையும் கட்டிக்கொண்டு நீந்தி உலக சாதனை படைத்துள்ளார். நீச்சல் குளத்தில் 28 மீட்டர் தூரத்தை 1 நிமிடம் 59 நொடியில் கடந்து அவர் உலக சாதனை படைத்துள்ளார். இதையடுத்து சிறுவனின் சாதனையை பாராட்டி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் சான்றிதழையும் பதக்கத்தையும் சிறுவனுக்கு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் இளைஞர் ஒருவர் மதுபோதையில் வாகனங்களை மடக்கி பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செவிலிமேடு பகுதியிலிருந்து வெங்கடாபுரம் செல்லும் சாலையில் இளைஞர் ஒருவர் மதுபோதையில் வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்களிடம் பட்டாக்கத்தியினை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். மேலும் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தின் கண்ணாடியை கத்தியால் அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். தகவலறிந்து சென்ற போலீசார் இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த போலீஸே மண்ணு ஓட்டு விட்டு வேடிக்கை